அனைத்து தொலைக்காட்சி நேயர்களுக்கும் திருத்தல பேராலயத்திலிருந்து வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொலைக்காட்சி நேயர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நேற்று அதிகாலை முதல் இந்த நேரம் வரை நாங்கள் திருத்தலத்தின் சார்பாக இந்த நடந்த ஒரு சிறிய நிகழ்வுக்காக நாங்கள் மக்களுக்கு நேரடியாக இந்த விளக்கத்தை கொடுப்பதற்காக ஆய சார்பாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டபடி 2ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு விஜய் அவர்கள் இங்கு வருவார் என்ற ஒரு செய்தி ஊடகங்கள் வழியாக பரவியது. நிர்வாகத்தை பொறுத்தவரை எங்களுக்கு எந்தவித தகவலும் இல்லை. எனவே வழக்கமாக நாங்கள் 5 மணிக்கு ஆலயத்தை திறந்து காலையுடன் தொடங்குகின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அங்கு வந்து அவரை பார்ப்பதற்காக குழுமியிருந்தார்கள். அங்கு கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டது. எனவே நாங்கள் 5 மணிக்கு சொல்ல வேண்டிய அந்த காலை ஜபத்தை முடித்த பிறகு 5:30 மணிக்கு திருப்பலிக்கு முன்பான உள்ள ஜபம் ஆரம்பிக்கிற நேரத்திலே கொஞ்சம் சலசலப்பாக இருந்தது. தமிழக வெற்றி தலைவர் என்று இந்த தொண்டர்கள் சொன்னதனால் குருக்கள் அங்கு சென்று தலைவர் அவர்கள் வரவில்லை, நாங்கள் வழிபாட்டை தொடங்க இருக்கிறோம், தயவு செய்து அனைவரும் கலைந்து செல்லுங்கள் என்று சொல்லி குருக்கள் அவர்களுக்கு அறிவித்தார்கள். பிறகு காலை வழிபாடானது ஆரம்பிக்கப்பட்டது. இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், அந்த தொண்டர்கள் வந்ததனால் ஆலயத்தினுடைய வழிபாடுகள் 15 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை தாமதமானது என்ற ஒரு தவறான செய்திகள் ஊடகங்களிலே பரவி இருக்கின்றன. அது கிடையாது. வழக்கமாக 5 மணிக்கு நாங்கள் ஆலயத்தை திறந்து மூவேளை ஜபம் சொல்லுவோம். 5:40 மணிக்கு காலை வழிபாடு தொடங்கும். 6 மணிக்கு திருப்பலியானது ஆரம்பமாகும். எனவே அந்த காலை வழிபாட்டுக்கு பிறகு திருப்பலி ஆரம்பமானது எந்தவித ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் சென்றது. அதற்கு பிறகு நிர்வாகத்துறை தகவலின்படி மீண்டும் தலைவர் வருவதாக எங்களுக்கு சொன்னார்கள். இதற்கு இடையில் உலகெங்கிலிருந்து அன்னையினுடைய பக்தர்கள் அங்கு நடந்த அந்த நிகழ்வுகளை குறித்து தங்களுடைய கண்டனத்தை, தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அது எங்களுக்கு சற்று நெருக்கடியாக இருந்ததனால் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திடமும் காவல்துறையிடமும் இந்த நடந்த நிகழ்வுகளை எடுத்து சென்று மேற்படி இங்கு எந்தவித ஒரு நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்காகவும் திருத்தலத்தினுடைய மேன்மைக்காகவும் திருத்தலம் சார்பாக சில நடவடிக்கை எடுக்கப்பட்டன. அவற்றில் நாங்கள் காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகம் சொன்ன காரியம் என்னவென்றால், முதலாவது காரியம் இது, மே மாதம் விடுமுறை, அதிக திருப்பயணம் வந்திருக்கின்றார்கள். 2வது காரியம், முதல் சனிக்கிழமை வழக்கமாக வருகின்ற அந்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டம். 3வது, நேற்று சனிக்கிழமை 1000 வர வேண்டிய நிகழ்வு இருந்தது. எனவே இந்த 3 காரியத்தினால இனிமேல் இதை போன்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் நாகை மாவட்ட காவல்துறை நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அவர்கள் மேலிடத்தில் தொடர்பு கண்டு கேட்ட பொழுது தலைவர் விஜய் அவர்கள் வரவில்லை, அதற்கு அவர் சார்பாக சம்பிரதாய அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலர் திருமிகு பூஷானந்தவர் வருவார் என்று சொன்னார்கள். மற்ற எல்லா தலைவர்களைப் போல அவர்களை நாங்கள் வரவேற்கும் என்று சொன்னார்கள். சரி என்று சொன்னோம். அவர்கள் வந்தார்கள், சம்பிரதாயம் அவர்கள் வரவேற்றோம். அத்தோடு இந்த நிகழ்வானது நிறைவு பெற்று விட்டது. இப்போ திருத்தலத்தில் எந்தவித ஒரு பரபரப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சில சமூக ஊடகங்கள் அல்லது தொலைக்காட்சிகள் திருப்பலியானது இதனால் தடைப்பட்டது என்பதற்காகவும் இங்கு ஒரு சில நிகழ்வுகள் தவறாக நடந்ததாகவும் நிர்வாகத்தை குறித்து செய்தி சொல்வது எங்களுக்கு நெருக்கடியை கொடுத்திருக்கிறதுனாலே அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் நாங்கள் இந்த தண்டனை விளக்கத்தை அளிக்கின்றோம். எனவே நேற்றும் இன்றும் வழக்கமாக நடைபெற வேண்டிய அனைத்து வழிபாடு நடைபெற்றன. இது மே மாதமாக இருக்கின்ற காரணத்தினாலே, கூட்டம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் காவல்துறைக்கு பாதுகாப்பு வேண்டி கேட்டதன் பேரில் அதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி திருத்தலத்தின் சார்பாக காவல்துறைக்கும் ஒரு கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதையும் அவர்கள் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இதுதான் திருத்தலத்தின் சார்பாக நாங்கள் அனைத்து தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஆரோக்கிய அன்னையினுடைய பக்தர்களுக்கும் தருகின்ற தண்டனை விளக்கம்.